எடுத்தோள் வாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர்களை ஒருத்தர் வாசிப்போமா? யாருன்னா ஒருத்தர் சகோதரர்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஒரு காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். ஆதியில் நீங்கள் பார்க்கும்போது, ஆதி நாட்களில் பார்க்கும்போது வயசானவங்களை போய் சில காரியங்களை விசாரிப்பாங்க. அப்போ அந்த வயசானவங்க அவங்க பழகுனதுனால அவங்களுக்கு சில காரியம்லாம் தெரியும். அதனால் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நேரத்துக்கு போகாத, இப்படி போகாத, அப்படி போகாத. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இது வயதானவர்கள் செய்கிறது. அதை போல வேத ஆசிரியராக இருக்கிற பேதுரு நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதுதான் நேற்று சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள். பேதுரு சொல்கிறாரு, நம்மை பார்த்து நமக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகிறாரு, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிராளி சொல்லுங்க, எதிராளி இருக்கிறான். அல்லேலூயா. எதிராளி நமக்கு இருக்கிறான். நமக்கு எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். அதை நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம யாருமே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். நம்ம என்ன செஞ்சாலும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன செஞ்சாலும் குறுக்கிடுவான். அல்லேலூயா. ஆனால் அவன் ஜெயம் பெற முடியாது. ஏன்னா இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தபடினால அவன் ஜெயம் பெற முடியாது. ஆனால் அவன் தலையிட்டு கொள்வான். ஆனால் நமக்கு யார் இருக்கிறது? நமக்கு யாருக்கு சொல்லுங்க, என்னையா இது? நமக்கு யார் எதிராளி இருக்கிறான், அதுதான் உஷாராக இருக்கணும். அப்போல்லாம் அந்த நாட்கள்லாம் பார்க்கும்பொழுது தேசத்தில் யுத்தங்கள் வரும். அப்போ யுத்தங்கள் வரும்பொழுது ஒரு தேசத்தில் அந்த யுத்த சமயம் வந்தா, யுத்த நேரம் வந்தா, எதிராளி எவ்வளோ பலமாக இருக்கானோ அவன் தான் அடிக்க முடியும். அல்லேலூயா. 10,000 காலாட்கள், 10,000 குதிரைகள், இப்படி அவன் நிறைய வச்சிருந்தானா அவன் தான் ஜெயம் பெற முடியும். அதனால தான் அந்த டோட்டலை பார்ப்பாங்க. அவன் எவ்வளோ டோட்டல் வச்சிருக்கான், எவ்வளோ குதிரை வீரர் வச்சிருக்கான், எவ்வளோ காலாட்கள், ஏனப்பட எல்லாம் எவ்வளோ வச்சிருக்கான் பார்ப்பான். ஆனால் இயேசுவோட பிள்ளைகள் அதை பார்க்க தேவையில்லை. யூதர்கள் அப்படி தான் நடத்தினார்கள். கானான் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் நடத்தினார் ஆண்டவர். பாருங்க, கிதியோனை கொண்டு போயிட்டு, கிதியோன் இருந்த காலத்தில் வெறும் 300 பேரை வைத்து ஆண்டவர் அங்கே பெரிய ஒரு யுத்தத்தை அங்கே வெற்றியை ஆண்டவர் கிடைக்க முடிய உதவி செய்கிறார். ஆக நிறைய ஆட்கள் தேவ பிள்ளைகளுக்கு தேவையில்லை. அதான் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இறங்குற ஆவினாலே எல்லாமாக. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எதிராளி இருக்கிறான்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணோம்? உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. 8 சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்க. முதல்ல தெளிந்த புத்தி இருக்கட்டும். உனக்கு தெளிந்த புத்தியே இல்லையாப்பா? உனக்கு தெளிந்த புத்தி இருக்குதா? தெளிவாக ஒரு புத்தி கிடையாது. இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு யோசிக்கிற ஒரு தெளிவு இல்லை பாரு. பேதுரு சொல்கிறார், தண்ணி மேலே, கடல் மேலே நடந்த ஒரே ஒரு மனுஷன் அவர் தான். ஏசப்பாவும் மனுஷனாக இருக்கும்போது நடந்தார். ஆனால் மனுஷனாய் பிறந்தவன் பேதுரு தண்ணி மேலே நடந்தான். வேற யார் நடந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? அப்பேற்பட்டதான நாணத்தை படைத்ததான பேதுரு. அந்த பேதுரு போகும்போது அவன் நிழல்பட்டு கூட நிறைய பேர் சுகமாகறாங்க. அவன் சிறைச்சாலையில் ஜாலியாக படுத்துட்டு இருக்கான். தேவதூதன் அவனை அருமையாக தட்டி எழுப்பி
ஆனால் அந்த விலங்குகள் எத்தனை காவல் இருந்து விடுதலையாக கொண்டு போகிறார். அப்பேற்பட்டதான அந்த பேதுரு எழுதுறாரு, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள். நான் இவ்வளோ காரியத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள். தெளிவில்லாத வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. தெளிவில்லாத வாழ்க்கை ஒன்றுக்கும் பயன்பட முடியாது, பயன்படுத்த முடியாது. நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். எதை செய்தாலும் ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு சமையல் பண்ணாலும் தெளிவு இருக்கணும், வேறு வேலை செஞ்சாலும் தெளிவு இருக்கணும், அல்லது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தினாலும் தெளிவு இருக்கணும். அதனால் தான் பேதுரு சொல்கிறார், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த புத்தி நமக்கு இருக்கணும். அந்த புத்தி இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. ஒரு திருமணமா தெளிந்த புத்தி இருக்கணும் நமக்கு. யாருக்கு? நமக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி, தெளிந்த புத்தி இருக்கணும். அந்த தெளிந்த புத்தி இல்லாமல் மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது. ஏராளமான பேர்கள் மிஞ்சின நீதிமானாக இருக்காங்க தேவ பிள்ளைங்க. அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கிறவர் யார்? அதை முதல்ல நம்முடைய சிந்தையில் இருக்கணும். நமக்கு எதிராளி இருக்கிறான், அந்த எதிராளிக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போ எதிராளி இருக்கிறான்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? ஒரு கொசுவை நம்ம தூங்கும் போது கொசு நடமாடிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த கொசு பேட்டை அதிகமான ஒரு சார்ஜ் பண்ணியிருந்தா அந்த கொசு பட்ட உடனே அப்படியே தெரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படின்னா சார்ஜ் அதிகமாக இருக்கும் போது அது தெரிக்குது. சார்ஜ் இல்லாத நேரத்தில் நீங்கள் கொசு ஆண்டை வச்சிங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு தெளிவு இருக்கணும். அதுதான் சொல்லுகிறார் அந்த வார்த்தை, நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தெளிந்த புத்தி இல்லாதனால எத்தனை குடும்பங்கள் சீர்கட்டு போய் விடுகிறது. எத்தனை குடும்பங்கள், தனிநபர்கள், வேலை செய்கிற இடம், சபை, சமுதாயம், இப்படிப்பட்ட இடங்களிலே பிசாசு என்ன பண்ணுறான்? நம்ம தெளிந்த புத்தி இல்லாமல், விழிப்பு இல்லாமல் இருந்தா நம்ம கெடுக்கிறதுக்கு அவன் என்ன செய்கிறான்? செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அதான் வேதம் சொல்ல, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கமே விழித்திருங்கள். அல்லேலூயா. விழித்திருங்கள்னா நம்முடைய தூங்காமல் அப்படியே விழித்திருக்கிறோமே, அது அல்ல. இது இருதயத்தினுடைய விழிப்பு, ரட்சிப்பினுடைய விழிப்பு. நம்முடைய விழிப்பு அப்படிப்பட்டதான விழிப்பு இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் என்கிறதான விழிப்பு, இப்படிப்பட்ட விழிப்பு இருந்தால் தான் அந்த எக்கால சத்தத்தை நாம் காதில் கேட்க முடியும். நம்முடைய மரணம் ஒரு வேளை நமக்கு வரல, நம்ம வயசு ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது பரவாயில்ல. வயதாகி மறிக்கிறோன்னா அது பரவாயில்ல. ஆனால் வயதில் இருக்கும்போது ஆண்டவர் எந்த நேரத்தில் வருகிறோம் அந்த சத்தம் நமக்கு கேட்கணும்னா நம்ம விழிப்பாக இருந்தால்தான் அந்த சத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு விழிப்பில்லாததான் அநேக பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு காரணம். விழிப்பே கிடையாது, என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. அந்த விழிப்பில்லாதான் ஏராளமான ஜனங்கள் அழிந்து போகிறாங்க. இந்த சோதர் கோயம்பேட்டில் கூட நம்ம பார்த்தோம், 10 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். கோயம்பேட்டில் பாருங்கள், என்னையா மிருகத்துக்கு கூட அறிவு இருக்குது. சாயந்தரமானா எல்லாம் ஒன்றா சேர்ந்து யார் அந்த மாட்டை வளர்க்குறாங்களோ, ஆட்டை வளர்க்குறாங்களோ, அந்த இடத்துக்கு அது போய் சேரும், கரெக்டாக போய் சேர்ந்துடும். பொழுது சாயுதுன்னா அது கரெக்டாக போயிடும். அங்கே அது திறந்து விட்டால் கரெக்டாக வெளியே வந்து மேய்ஞ்சிட்டு கரெக்டாக மறுபடியும் அந்த பொழுது சாயும் போது இருட்டாகிற நேரத்தில் அது வெளியே போயிடும். மனுஷனுக்கு அப்படிப்பட்ட புத்தி இருக்குதா பாருங்க. மிருகத்துக்கு கூட நல்ல புத்தி இருக்குது. ஆனால் கோயம்பேட்டில் நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க. அப்போ அது எந்த அளவுக்கு விழிப்பு இருக்கும்? சாதாரணமான ஒரு மனிதனுக்கு ஒரு விழிப்பு இருக்குது. ஆனால் நாம் அதை விட தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஏராளமான விழிப்பு நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அல்லேலூயா, அல்லேலூயா. விழிப்பு இல்லாமல் இன்றைக்கு நாம் ஏமாந்து விடக்கூடாது. விழிப்பு இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் ஏமாந்து தான் போவோம், வஞ்சிக்கப்படுவோம். மனிதரால் வஞ்சிக்கப்படுவோம், பிசாசினால் வஞ்சிக்கப்படுவோம், எல்லா காரியத்திலும் நாம் வஞ்சிக்கப்படுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். எதில்? நம்முடைய இருதயத்தில், சிந்தையில் விழிப்பு காணப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக கொடுத்த அந்த ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பில்
நாம் விழித்திருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தீடம் தந்தார் ஆவியாலே, தீடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டு இருக்கிறோம்னு சொல்லி அந்த உணர்வு கூட நமக்கு இல்லாமல் போயிடுறது. அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இல்லாமல் போயிடுறது. பிரஜாதி மக்களை சொல்ல, தேவ பிள்ளைகள் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு கிடையாது, ஒரு விழிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த விழிப்பு இல்லாமல் தெளிவில்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. மத்தேயு 26:41 வாசித்து பாருங்க. மத்தேயு 26:41. ஸ்தோத்திரம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமும் பலவீனம் உள்ளது. அதிகமான நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அது பாட்டு என்ன பண்ணும்? அது பாட்டுன்னு என்ன பண்ணும்? அதிகமாக வேலை செஞ்சிட்டா அது பாட்டு கண்ணு சொருகிக்கிட்டே இருக்கும். எவ்வளோதான் உட்கார வச்சாலும் நிற்க வச்சாலும் அந்த கண்ணு சொருகிக்கிட்டே இருக்கும். ஆவி உற்சாகம் தான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. அது மட்டும் இல்லை, தூக்கத்தை மாத்திரம் இல்லை, இந்த மாம்சம் திடீர் என்று சொல்லி எதையாவது ஒன்று கண்ணில் பல பல்லும் பார்த்ததுன்னா, ஏவாள் பார்க்குறாங்களே, கண்ணில் பல பல்லும் பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு? அது பார்க்கும்போது பளபளப்பாக இருக்குது, கண்ணை தெளிவிக்கிறதா இருக்குது எப்படின்னு சொல்லி அதை பறித்து அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்ருவாங்க. அதான் வேதம் சொல்லுது, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. சில நேரங்களில் அந்த மாம்சம் என்ன பண்ண, பாவம் செய்வதற்கு அது அதிக வேகமாக போகும். ஆனால் இந்த அதிக வேகமாக போகிறத கண்ட்ரோல் பண்ணுறது ஆவி. ஆவியானதான் கண்ட்ரோல் பண்ணுவார். அதனால தான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம், ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3:2 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:2. நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு உண்டான செத்து போகிற கூடியதான காரியங்கள் எந்தெந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அந்த தேவ பிள்ளைகளை உயிர்ப்பி. நீ விழித்துக்கொண்டு, அப்ப எதுல விழி? கண்ணில் அல்ல, நம்முடைய இருதயம் சிந்தையில். மற்றவர்கள் அழிந்து போகிறதை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் துடிக்கணும், நம்முடைய சிந்தையில் ஒரு எண்ணம் உண்டாகணும். ஐயோ, தேவ பிள்ளையாச்சே, இப்படி வாழ்கிறாங்களே, இப்படி பண்ணுறாங்களே, அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். நீ தேவ பிள்ளையா இருக்கிறாயே, அவர்களை வழி மாற்றி நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களிலே விழிப்பு இல்லை என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு விழிப்பிலும் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பெரிய ஞானி, நான் பயங்கரமான புத்திசாலி அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க. அந்த புத்தியெல்லாம் ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேடு வரும் நாளில் கூடார மறைவிலே நம்மை மறைத்து வைக்கிறதான தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் டியூட்டி செய்யும் போது வண்டி பிரேக் ஃபெயிலர் ஆயிடுச்சு. எதிர்க்க முன்னாடி ஒரு லாரி நிற்குது, லோட் லாரி. ஒரு 10 அடி டிஸ்டன்ட் தான் இருக்கும். இந்த 10 அடி டிஸ்டன்ட்டில் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம், குரல் கொடுக்குறோம் அவனை டிரைவருக்கு. அவனும் ஏதோ பண்ணுறான், ஒன்றும் பண்ண முடியல. வண்டி லாரியில் போய் ஒரே அடி அடிச்சுது. பஸ்ஸு நைட்டு 10:30 மணி, 9:30 மணிக்கு வடமேல வண்டி எடுத்தோம். 10:30 மணி தினத்தந்தி ஆஃபீஸ் மெயின் ரோட்டில் அந்த சிக்னலாண்ட அடித்தவனும் டமாலும் சத்தம் கெடுத்து மழை தூளிக்கினே இருக்குது. அந்த மழை வந்துக்கினே இருக்கிறதுனால ஜனங்க ஓடியாரல, எல்லாம் சத்தம் கெட்டதுக்கு ஜனங்க ஓடியாந்துருவாங்க. அவன் பயந்துட்டான் டிரைவர். எனக்கும் அந்த நேரத்தில் ஒரு பயம் வந்து, அதுக்கப்புறம் பயம் இல்லை. அப்புறம் டிரைவர் என்னப்பா அப்படின்னு, ஒன்றும் இல்லை, கீழே போய் ஏதாவது வண்டி எதனா 2 வீலர் எதனா மாட்டினுக்குதா பாருன்னா. அப்புறம் கீழே போய் நான் 2 வீலர் இருக்குதான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு எதுவும் இல்லைப்பா, லாரி மட்டும்தான் இருக்குது. அப்புறம் சரி வண்டியை ஓரம் கட்டின, லாரி முன்னாடி போய் ஓரம் போட்டால், நாங்கள் ஓரம் போட்டோம். அதுக்கப்புறம் பேசி முடித்தோம். அதுக்கப்புறம் அந்த டேமேஜ் டிரைவர் தான் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. ஏன்னா அது எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியாது. டேமேஜ் பெரிய கண்ணாடி, ஃப்ரண்ட்டில் இருக்கிற பெரிய கண்ணாடி உடஞ்சது, அந்த ஹெட்லைட்லாம் உடஞ்சது. இப்படிப்பட்டதான ஆபத்தான நேரங்கள் வந்தபோது கூட அதில் பெரிய பிரச்சனை ஒன்றும் வராதபடி, ஜனங்களுக்கு சேதம் இல்லாதபடி, மக்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிபட்டுருந்தால் அது பெரிய பிரச்சனை ஆகிடும். இது வாகனம் உடைஞ்சதுனால வாகனத்துக்கு உண்டான டேமேஜ் கட்டிடுவாங்க. ஆனால் மக்களுக்கு எதனா ஆச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆண்டவர் பெரிதாய் வரக்கூடியதான ஒரு தீமையை ஆண்டவர் சிறிதாய் மாற்றி அந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேடு வரக்கூடியதான நேரங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு சொன்ன, ரட்சிப்பினுடைய அந்த தெளிவு, ரட்சிப்பினுடைய அந்த புத்தி நமக்குள்ளே காணப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம்னு சொல்றார். உனக்கு ஒரு சோதனை வந்து நீ கீழே சாஞ்சிடாதபடி, நீ பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதபடி, வியாதியில் மாட்டிக்கொள்ளாதபடி நீ விழித்திருந்து ஜெபி. விழித்திருக்கணும், எல்லா விதத்திலும் விழித்திருக்கணும். ஆக கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவேல் புஸ்தகம் 2:13 வாசிங்க. யோவேல் 2:13. யோவேல் 2:13 பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இருக்கும். யோவேல், உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவள் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா ராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, தன் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு ஆண்டோட சமூகத்தில் போயிட்டு எதிராளி கொடுத்த கடிதத்தை வச்சு படிப்பார். ஆனால் இங்கே யோவேல் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து. இருதயத்தை கிழிக்கணும்னா என்ன பண்ணணும்? கத்தி எடுத்து கிழிக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் இருதயம் கிழிக்கிற மாதிரி அவ பேசிட்டா, சொல்றேன் இல்லையா? என் இருதயம் கிழிக்கிற மாதிரி அவ பேசிட்டா சொல்லிருங்க இல்லையா? அப்ப இருதயம் கிழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் உடையப்படும் போது அது கிழிக்கப்படும். அல்லேலூயா. அதுதான் யோவேல் சொல்வான், உன் இருதயம்
வஸ்திரத்தால உன் இருதயம் கிழிக்கப்படணும். ஆண்டவர் இங்க விழிப்பை சொல்லும் பொழுது அது கண் விழிப்பு அல்ல, இருதய விழிப்பு, சிந்தை விழிப்பு. இப்படிப்பட்டதிலே நாம் விழிப்பு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இந்த பக்தன் சொல்லுகிறதை பார்த்துமா, எந்த வேலையில நான் துதிப்பேன். வானிலும் இருக்கீங்கப்பா, பூமியிலும் இருக்கீங்க, தண்ணீருடைய ஆழத்திலும் இருக்கீங்க. ஆண்டவரே என்னோடு கூடவே இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான விழிப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழி 8:34 வாசிங்க. நீதிமொழி 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாசல் படி, அது படிமா மறுபடியும். என் வாசல் படியில் தேவ நிறைய பேர் நம்ம சர்ச்சில் அந்த வாசல் படியான தான் உட்காந்துக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த சகோதரி உள்ள கூட்ட வர மாட்டாங்க. அவங்க அந்த வாசல் மோனையில் தான் உட்காருவாங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி, அவங்க சீக்கிரமே வந்தால் கூட அங்கே தான் உட்காருவாங்க. அது ஒரு சகோதரி இருக்காங்க. இங்கே வசனம் சொன்ன சொல்லுது, அதனால் அந்த வசனத்தின்படி வாங்குறாங்களா தெரில. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாசல் படி அருகில் வாசிமா நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வாசல் படி விழித்திருந்து, தேவ சமூகம், தேவனுடைய ஆலயம் விழித்திருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான பிள்ளைகள் அவர் வாசற்படியிலே காத்திருக்கணும். சாமுவேல் அவருடைய வாசல் படியிலே காத்திருக்கிறார். ஏலி அவர் வாசல் படியிலே காத்திருக்கிறார். நம் மோசே அவர் வாசல் படியிலே காத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எவ்வளவு நாள் தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொண்டே இருப்பார்? யோசித்து பாருங்க. தாவீது சொல்றான், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ள ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணேன். நீதிமானுடைய சந்ததியை பற்றி தாவீது சொல்லுகிறார். ஒரு மனிதன் நீதிமானா வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவனுக்கு உண்டாகணும்னு தாவீது சொல்றார். எவ்வளவு விழிப்பா இருக்கிறார் பாருங்க. மோசே கூட பாருங்க, அவர் வீட்டில் எங்கேயும் உண்மை உள்ளவராய் வாழறாரு. அல்லேலூயா. மோசே ஆண்டவர் அடிக்கடி கூட முதலாம் முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விழிப்பு இருக்கணும். விழிப்பு இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதான வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. எபேசியர் 5:14, எபேசியர் 5:14. எபேசியர் 5:14. ஆதனால் தூங்குற நீ விழித்து பாருங்க. தூங்குற நீனா நம்ம இயற்கையா தூங்குறோமே, அதை சொல்லல. ஆகையால் தூங்குற நீ
கிறிஸ்தவனாகிய நீ தூங்குறியே, ஆவிக்குரிய காரியத்தில் தூங்குறியே, மரித்தோரை விட்டு எழுந்திரு. செத்து போன சடலத்தை விட்டு எழுந்திரு. செத்து போன சடலத்தோடு எத்தனை பேர் இருக்கான்? உயிரில்லாதவைகளோடு எத்தனை பேர் உறவாடி கொண்டிருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், நண்பர்களை வைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டதை விட்டு எழுந்திருக்கணும். எழுந்திருக்கலனா அப்படிப்பட்டவைகளை விட்டு எழுந்தாதான் கிறிஸ்து நம்மை வாசிமா அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்து நம்மை பிரகாசிக்கணும்னு சொன்னால் அந்த மரித்தோரை விட்டு நம்ம எழுந்திருக்கணும். முதல்ல எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விழிப்பு வரணும், நம்முடைய தெளிவு வரணும். நமக்கு தெளிவு வந்தால் தான் எழுந்திருக்க முடியும். ஐயோ சே, இப்போ போதையில் குடிச்சிட்டு உழுந்து கிடக்கிறானே, அவன் எங்கே உழுந்து கிடப்பான்? சரி, அவன் உழுந்து கிடக்கும் போது அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன். பயங்கரமாக ஈயெல்லாம் மூஞ்சில் பேயும், என்னென்னோ நடக்கும். நாய் கூட வந்து மூத்திரம் மேய்ட்டு போவோம், எதுதான் நடக்கும். ஆனால் அவன் போதை தெளிஞ்சா பிறகு அவன் எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்னு தெரியாது. ஒயின் ஷாப்பை சுற்றி உழுந்து கிடக்குறானுங்க. அவன் எந்திரிக்கும் போது அப்போ தான் தெரியும், அடாடா நான் இங்கே உழுந்து கிடக்கிறேனேன்னு. முதல்ல விழிப்பு வந்தாதான் அந்த செத்து போன இடத்துல இருந்து நம்ம எந்திரிக்க முடியும். முதல்ல விழிப்பே வரலன்னா செத்து போன இடத்துல இருந்து செத்து போனவர்கள் நண்பர்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், பலவிதமான சமுதாயம் இருக்கலாம். அதெல்லாம் விட்டு நம்ம எழுந்திருக்கும் போது கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டா. சொல்லுங்க, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து. சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசு காலால மிதித்து விட்டா, இயேசு காலால மிதித்து விட்டா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என்ற ஒரு சிந்தை, அந்த விழிப்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் ஆட்சி செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? அரசியல்வாதிங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க இல்லையா? விழிப்புணர்வு. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிற விழிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைகளாக இருந்தால் கூட சரி, இந்த விழிப்பை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா கடைசி வரை ஆண்டவர் உங்களை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியில் உன் பெற்றோர் உன்னை நடத்தினா முதிர் வயதிலே அதை விடாது இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதிர் வயதில் நினைப்ப, என்ன நினைப்ப? என் பெற்றோர் என்னை நல்லபடியாக வளர்த்ததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆசீர்வாதத்தில் இருக்கிற நீ நினைப்ப. இல்லைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் எவ்வளோ பண கஷ்டங்கள், அதெல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் நல்லபடி உன்னை பெற்றோர் வளர்க்குறவங்க அந்த வளர்ப்பின்படி நீ வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஒரு விழிப்பு கண்டிப்பாக தேவை. எந்த வயசாக இருந்தாலும், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், ஒரு விழிப்பு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வாழ முடியாது.
அப்படிப்பட்டதான். அதான் வேதம் சொல்லு, கிழவிகளுடைய பேச்சை கட்டுக்கதைகளுக்கு நம்ம செவி கொடுக்க கூடாது. அவங்க கட்டுக்கதைலாம் சொல்லுவாங்க, வசனமே இருக்காது, வேற ஏதோ கட்டுக்கதைலாம் சொல்லுவாங்க. வசனத்தில் இல்லாத சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 119:62, 119:62. சங்கீதம் 119:62. உம்முடைய நீதியான நியாய தீர்ப்பின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் விழிச்சு கொள்வேன். எழுந்திருப்பேன் அப்படின்னா விழித்து கொள்வேன். அந்த எண்ணம் வந்தால் தான் தூக்கமே கலையும். அப்போ அந்த எண்ணம், விழிப்பு அந்த சிந்தையில் வருது, இருதயத்தில் வருது. உம்முடைய நீதி நியாயத்தின் நிமித்தம், உம்முடைய நீதி நியாயத்தின் நிமித்தம். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய நீதி நியாயத்தின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். பாதி ராத்திரினா யோசித்து பாருங்க, ஒரு 3 மணி இருக்குமா? 3 மணி, 2 மணி, 2:30 மணி, பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். ஆனால் எனக்கு அது கால் ராத்திரி. ஏன்னா நான் வரது 11 மணிக்கு மேலே தான் வருவேன். டியூட்டி முடிச்சு வந்து சாப்பிட்டு படுக்குது 12 ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தான் சங்கீதக்காரர் சொல்கிற பாதி ராத்திரியிலே விழிப்பு. அந்த அப்படிப்பட்டதான ஒரு விழிப்பு, தேவனோடு இணைக்கப்பட்ட விழிப்பு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது தேவன் உன்னோடு இருப்பார். தேவன் உன்னோடு இருக்கணுமா? அப்படிப்பட்டதான விழிப்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். செத்து போன மனிதனை போல இருக்கக்கூடாது. செத்து போன மனிதனை போல இருந்தால் நமக்கும் பிரஜாதிக்கும் வித்தியாசமே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், மிருகம்லாம் செத்துதுன்னா இந்த உலகத்திலே புதைக்கப்படும். ஆனால் மனிதன் செத்த ஆத்மா விலையேறு பெற்றது. அது எங்கே போகுமா? பரலோகத்துக்கு போகும். ஆனால் விலையேறு பெற்ற ஆத்மாவை வைத்திருக்கிறதான தேவ பிள்ளைகளாகிய நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விழிப்பு இல்லாமல் எத்தனை பேர் என்னென்ன செய்கிறோம் தெரியுமா? விழிப்பு இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் விழிப்பு காணப்பட வேண்டும். படிக்கிற வயசோ வாலிப வயசோ எந்த வயசாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு விழிப்பு இருக்கணும். விழிப்பு இல்லாதபடி இருப்போன்னு சொன்ன எவனோ செய்த தப்புக்கு நம்ம மாட்டிக்குவோம். அவன் ஓடிடுவான், நம்ம மாட்டிக்குவோம். தப்பு செஞ்சவன் ஓடிடுவான், கூட இருந்தவனையும் பிடிச்சி அதே பனிஷ்மெண்ட் கொடுக்குறானுங்க. அல்லேலூயா. நாம் விழிப்பாக இருந்தால் அப்படிப்பட்டதான தீமைகளிலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, விழிப்பாக இருங்க. நீ ஒரு கிறிஸ்தவன்ற ஒரு விழிப்பு இருக்கட்டும். நான் ஒரு கிறிஸ்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விழிப்பு இல்லைன்னா நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 10ஆம் மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். மத்தேயு 25:1 வாசிப்போம். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு 10 பேருக்கு ஒப்பாயிருக்கிறது என்று ஒரு உதாரணமான ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிமா. அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவங்க, விழிப்பா இருக்கிறவங்க. 5 பேர் விழிப்பு இல்லாம புத்தி இல்லாதவங்களா இருக்காங்க. எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து எல்லாரும் தூங்கிட்டாங்க. நடுராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், அவர்களுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று, அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிறதான சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது இந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள்.
எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இல்லாதபடி உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 தேவ பிள்ளைகள் இருந்தாங்க. 10 தேவ பிள்ளைகளும் அங்கே இருந்து தீவெட்டிகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். மணவாளனை பார்ப்பதற்காக தான் போயிருக்காங்க. மணவாளனை பார்க்க தான் போயிருக்காங்க. ஆனால் மணவாளன் எந்த நேரத்தில் வருவான்னு தெரியாது. 2 டீமும் தீவெட்டிகள் வைத்திருக்காங்க. ஆனால் மணவாளன் எப்போ வராருன்னு தெரியாது. ஆனால் ஒரு டீம் ஆயத்தமாய் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன் தீவெட்டியோடு கூட எண்ணெயும் வைத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க, தீவெட்டி மட்டும்தான் வச்சிருக்காங்க. அவங்க எண்ணெய் வைத்திருக்கல. மணவாளன் வருகிறதான நேரம் தாமதித்த போது எல்லாரும் தூங்கிட்டாங்க. இன்னைக்கு கூட அப்படி தானே, ஆண்டவர் வராரு சொல்லி எங்கள் தாத்தா காலத்துலும் சொல்லின்னுக்கிறாங்களே, அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் அப்படி வழி போயிடுறோம், கொஞ்சம் அப்படி தள்ளி போயிடுறோம். நீ தள்ளி போனதுனால உன் சந்ததியும் தள்ளி போவோம், உன் குடும்பமும் தள்ளி போவோம், உனக்கு ஏற்பட போகிறதான குடும்பமும் தள்ளி போயிடும். நீ எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நீ கனி கொடுக்க முடியும். ஒரு விழிப்பில்லாத வாழ்க்கை, ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை. அப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி தெளிவு வந்தது யோசித்து பாருங்க. அவங்க தேவ வார்த்தைகளை கேட்டு செயல்பட்டார்கள். மணவாளன் வரும்போது அது எந்த நேரத்துலனா வருவாருமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இவங்க உஷாரா சில நேரங்களில் தீவெட்டி அணைஞ்சிட்டா என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ரா எண்ணெய் கொண்டு போகலான்னு கொண்டு போயிட்டாங்க. ஆயத்தமாக இருந்தார்கள், விழித்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மணவாளன் வருகிற சத்தம் கேட்டது. மணவாளன் வருகிற சத்தம் கேட்ட உடனே எழுந்து ஆயத்தப்படுத்தினாங்க. இவங்க ஆயத்தப்படுத்தும் போது அந்த தீவெட்டி அணைந்து கொண்டே இருக்குது. தீவெட்டி அணைந்ததுன்னா உள்ளே போக முடியாது. அப்போது விழிப்பு இல்லைன்னா நம்ம உள்ளே போக முடியாது. அந்த விழிப்புக்காக அவங்க ஆயத்தப்பட போகிறாங்க. மணவாளன் வந்தால் கதவு அடைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டதான வாழ்க்கை நாம் வாழ போகிறோமா யோசித்து பாருங்க. மணவாளன் வரும்பொழுது அடைக்கப்பட்ட வாழ்க்கை. இவங்க போய் கதவு தட்டுறாங்க. அதை வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்கம்மா தொடர்ந்து. ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். உங்களை அறியன்ட்டார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினால். உங்களுக்கு தெரியுமா அவர் எப்போ வருவார்னு? தெரியாது இல்லையா? விழித்திருங்க, ஆயத்தமாக இருங்க, தெளிந்த புத்தியா இருங்க. ஏன் இப்படி இருக்கிறீங்க? இப்படி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? உனக்கு தான் கேடு, மற்றவர்களுக்கல்ல. உனக்கு தான் கேடை உண்டாக்கி கொள்கிறாய். உனக்கு அந்த கேடை ஏற்படுத்தி கொள்கிறார். நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அங்கே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் நாம் விழித்திருக்கணும். நம்முடைய அப்பா வந்து நம்மளை கூட்டுன்னு போக போகிறார், வேற ஒன்றும் இல்லை. அப்பா வருவதற்கு முன்பாக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ விழித்திருக்கணும். நம்முடைய சிந்தை விழித்திருக்கணும், நம்முடைய இருதயம் விழித்திருக்கணும். அதனால தான் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க, பண்ணிட்டு விடுவாங்க. அந்த இடைப்பட்ட நாள் என்னன்னு சொன்னால், என்னை திருமணம் செய்து கொள்ள போகிற மணவாளன் வரப்போறாருன்னு இவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. அதுதான் ஆண்டவருடைய வேதமும் சொல்லுது. அந்த தோற்றத்தில் நம்மை நிச்சயம் பண்ணி விட்டு போயிருக்காரு அப்பா. நம்மை திருமணம் செய்து கொள்ளும்படி கொண்டு போகிறாங்க சபையை. அப்போ அவர் வரப்போறாரு. அதுக்கு நம்ம அதை எதிர்பார்த்து கொண்டு அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு நிச்சயமாயிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுமா? உடம்பு மெலிந்தவங்களாக இருந்தாங்க, நிச்சயம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்கள், ஒரு 10 நாள் பொறுத்து, ஒரு வாரம் பொறுத்து
அவங்க கொஞ்சம் சதை பிடிச்சிரும், கொஞ்சம் முகமெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகிடும், கொஞ்சம் கலகலப்பாகிடும், கொஞ்சம் உற்சாகமாகிடுவாங்க, நல்லா சிறப்பாகிடுவாங்க. ஏன்னு சொன்னால் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவனுடைய எண்ணமே அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை காட்ட அழைக்கிறான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை. அதை மறந்துடுறாங்க. நான் இங்கே இருக்க போறேன்னு நினைக்கிறாங்க. ஆலும் பொல்லாதது, உன்னை கர்த்த அழைக்கிறான். காலம் பொல்லாதது, உன்னை கர்த்த. வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. சாத்தான் களத்தினில் போரிட ஜெய வீரனாய் திகழுவா. ஒவ்வொருவரும், எல்லாரும், வாலிப பிள்ளைகள் மட்டும் இல்ல, எல்லாரும் ஜெய வீரனாய் திகழுவா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறான். நீ வாழோ வாழ்க்கைதான் அது வாடகை. நீ வாழோ வாழ்க்கைதான் அது வாடகை. இந்த காலம் பொல்லாதது, உன்னை காட்ட அழைக்கிறான். எத்தனை முறை அழைச்சாலும் நான் வர மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிடிவாதமா இருக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை முறை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் செய்வேன். போய் வெளியே போய் மோதிக்கிட்டு வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை முறை சொன்னாலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து விடுறாங்க. இந்த மாதிரி தேவ பிள்ளைகள் நாம் இருந்தால் தேவனுக்கு அவருக்கு மனமகிழ்ச்சியாக இருக்காது, அவருக்கு சந்தோஷமாக இருக்குமா? நம்மை பார்க்கும் பொழுது கவலையாக தான் இருக்கும். எவ்வளோ சொன்னாலும் தேவ பிள்ளைகள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்களே. அந்த மகனை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் வச்சிருக்கலாம், ஒரு திட்டம் வச்சிருக்கலாம் ஆண்டவர். ஏன் அவனை விட்டு வேற ஒரு மனிதனை எடுக்க முடியாதா? ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பார். அந்த திட்டத்துக்கு வரலாம் பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்கள், சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில அலை அடிக்கும். அதையெல்லாம் எப்படி யோனா காலத்தில் அடிச்சதோ அது போல அடிக்கும். அதனால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? விழித்திருப்பா. நீ ஒரு கிறிஸ்தவன்றியா? அந்த கிறிஸ்தவன் என்கிறதான அந்த வார்த்தைக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா விதத்திலும் நம்ம ஒரு விழிப்பை ஏற்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். நியாயாதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சிசெராவை பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். அந்த தெபரால் என்கிறதான 4ஆம் வசனம் வாசிங்க. 4:4. அக்காலத்தில் லபிதோத்தின் மனைவியாகிய தெபரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். தெபரால் என்கிறவங்க நியாயம் விசாரித்தாங்க. அன்னைக்கு நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு ராஜா அந்த நாளில் இல்லை.
அந்த நாளில் அந்த ராஜா இல்லாத காரணத்தினால ஒரு லேடிஸ், ஒரு சகோதரி அந்த திபரால் நியாயம் விசாரிக்கிறாங்க. அப்போ பாராக் என்கிறதான ஒரு சகோதரனுக்காக அந்த சகோதரனை வச்சு இந்த யுத்தங்களை பண்ணி இந்த இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும். இவங்க யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி, எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க இந்த அம்மா. ஆனால் பாராக் என்கிற ஆளை வச்சு அதை செயல்படுத்தி கொண்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இப்படிப்பட்டதான ஒரு அவங்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்தில் இந்த பாராக் என்கிறவர் யுத்தம் பண்ணுகிறார். அந்த 15ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சிசராவை, அந்த சிசரா என்கிறவன் நம்முடைய ஸ்தோத்திரம், இந்த திபரால் ஸ்தோத்திரம், திபரால் பாராக் என்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு விரோதம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினதான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறான். ஆனால் சிசரா என்கிறவன் தளபதியாக இருக்கிறான். சிசரா என்கிறவன் அந்த கூட்டங்களுக்கு அவன் ஒரு தளபதியாய் சேனாதிபதியாக இருக்கிறான். அவன் தான் நடத்துடுவேன் அந்த கூட்டத்தை. அந்த சேனாதிபதி தான் இங்கே விரட்டுறாங்க. விரட்டும் போது தான் 15ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் சிசராவை எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் எல்லாரையும் காலி பண்ணுறான், எல்லாரையும் வெட்டி போடுறான். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடி போகிறான். எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நம்ம மாட்டிக்கு போகிறோன்னு கால்நடையாக இறங்கி, ஏன்னா ரதம் ஓடாதில்ல சில மர சந்தில்லாம், இவன் ஓடிடலான்னு ஓடுறான். 16 பாராக் ரதங்களையும் சேனையும் அரோசேத் மட்டும் துரத்தினான். பட்டய கரைக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாக இருக்கவில்லை. 17 சிசரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தாள். அப்பொழுது யாபின் என்னும் ஆத்தேரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இதுதான் நீங்க கவனிக்கணும். இவங்க யாருன்னு சொன்னா, அந்த யாபின் என்னும் ஆத்சேரின் ராஜாவுக்கும் கேனியன். இந்த கேனியன் யாரு பைபிள் சொல்லுதுன்னா, மோசேவுடைய மாமனார்கள் உறவுகளிலே சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லுது. இவங்க யாருன்னா, மோசேவோட மாமனார் இருக்கார் இல்லையா, அவங்க மாமனார் பேர் என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எத்ரோ இருக்கார் இல்லையா, அந்த சம்பந்தப்பட்ட உறவுகளிலே சம்பந்தப்பட்டவர் தான் இவங்க. ஆனால் இவங்க அவங்களுக்கு உரியவங்க தான். யாருக்கு? அந்த ஸ்தோத்திரம் சிசரா சேனையெல்லாம் அந்த யாபின் என்னும் ஆத்சேரின் ராஜாவுக்கு கேனியனாய ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. அந்த ராஜாவுக்கு இவங்களுக்கும் சமாதானம் இருந்தது. அந்த இடத்துல சிசரா போயிடறான். அப்போதான் 18ஆம் வசனம் வாசிங்க. யாகேல் வெளியே போய் சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாங்க என் ஆண்டவனே, என் அண்டையிலே உள்ளே வாரும், பயப்படாதிரும். விரட்டுறாங்க அவனை, விரட்டுறாங்க சிசராவை. ஓடி 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 அவன் மூச்சு வாங்கி ரொம்ப டயர்டாகி வரான். இவன் எதிர்க்க போயிட்டு முன்னாடி நின்று அவனை அழைச்சிட்டு வரா. உள்ளே வாங்க, உங்கள் ராஜாவுக்கும் எங்களுக்கும் உறவு இருக்குது, ஸ்நேகம் இருக்குது, வாங்க உள்ளே கூட்டு வந்து அவளுக்கு பாருங்க என்ன பணிவிடை செய்கிறாள். என் அண்டையிலே உள்ளே வாரம், பயப்படாதே என்று அவனுடைய சொன்னால். அப்படியே அவன் கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். வாசிப்போம் 20 வாசிங்க. அவன் சொல்றான், பாலெல்லாம் குடிச்சிட்டா, பிறகு பாலெல்லாம் குடிச்சிட்டா சொல்றான், கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால், இல்லை என்று சொல்லு என்றான். 21
பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து மெல்ல அவன் அண்டையிலே வந்து நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டான். அல்லேலூயா. ஆனால் பைபிளில் சொல்லுது பொருத்தி இருக்குல்ல, பொருத்துனா எங்கே இருக்குது? நெத்தியில் இந்த தைலத்தை பொருத்தியில் தேயின்னு சொல்லுவாங்கள்ல, அது எந்த இடம்? யாருக்குமே தெரியாது. இந்த பள்ளமாக இருக்குல்ல, அந்த இடம் தான். அந்த பள்ளத்தில் தேயின்னுவாங்கள்ல, அந்த பள்ளமான இடத்துல கூடாராணி. அப்போலாம் லேடிஸ் அந்த வேலை தான் பார்ப்பாங்களாம் அந்த நாட்களில். அப்போ அந்த வீட்டில் அந்த கூடாராணி இருக்குது. சரி, இவ வந்து யாருடைய ஆள்னு சொன்னால் அந்த ராஜாவுடைய ஆள் தான். ராஜாவுடைய ஆள் தான் சிசரா. ஆனால் இஸ்ரவேலோடு இவ இணைக்கப்பட்டு இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவளுக்கு எவ்வளோ தெளிவு இருந்தது பாருங்க. இஸ்ரவேல் யாருன்னு தெரியும், இஸ்ரவேலர் யாரெல்லாம் நடத்துகிறார், யாருடைய தெய்வம்னு தெரியும். அவள் என்ன பண்ணுறா? அதனால தான் அவன் இஸ்ரவேல் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்ததுனால இவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இவன் செயல்படுகிறான்னு சொல்லி அவ அந்த கூடாரனுக்கு கொடுத்தா பாலை நல்லா தூங்குறான். அந்த பொருத்தியில் வச்சு ஒரே அடி, ஒரு அடி தான் அடிச்சா. 2 அடி அடிக்க முடியுமா? அதுக்குள்ளே அவன் ஏஞ்சிருப்பான் இல்லையா? ஒரே அடி. அவன் வந்து கூடார வேலை செய்கிறவ. ஏன்னா அந்த நாட்களில் பெண்கள்லாம் கூடார வேலை செஞ்சாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் வந்து என் ராஜாவுடைய ஆளாச்சன்னு அவனை விட்டுருக்கலாம். என் ராஜா வந்து எங்கள் குடும்பத்துக்கும் அவருக்கும் ஸ்நேகம் உண்டு, விட்டுருக்கலாம். ஆனால் விடலை. இஸ்ரவேல் மேலே இவன் ஒரு ஸ்நேகமாக இருந்தாள். அதனால தான் அவன் என்ன பண்ணுறா? யாகேல் அந்த ஆணியை வைத்து அடிக்கிறான். அந்த வாசிங்க, ஜோசுவாசி. பின்பு ஏபேர் மனைவியாகிய யாகேல் 21. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையிலே வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயுசமாய் தூங்கின அவன் செத்து போனான். பின்பு சிசராவை தொடர்கிற பாராக் வந்தான். சிசராவை தானே தெத்திக்கிட்டு வராங்க தெபராளுடைய ஆட்கள். அவங்க வந்து நிற்கிறாங்க. அதை வாசி 22. பாருங்க, நெத்தி அந்த பொட்டில அடிக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபின் இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கணும். இவன் நேசிக்கிறா. இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தவ தான் இந்த யாகேல். நேசித்தவளுடைய சிந்தையே அப்படி இருக்கும்போது நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மிஷினரி குடும்பம் ஒரு ஊரில் குடியிருக்காங்க. குடியிருக்கும் போது அந்த கோயில் திருவிழா நடக்குது. அந்த கோயில் திருவிழா நடக்கும்போது ஒரு ஊரில் நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறேன். அந்த கோயில் திருவிழாவுக்கு அவங்கக்கிட்ட பணம் கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்து தெய்வங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம், அந்த விசேஷத்துக்கு திருவிழாக்கெல்லாம் அங்கே பணம் கொடுக்க மாட்டோம். வேறு உங்கள் வீட்டில் கல்யாணம் எதனா ஒன்றா கூட நாங்கள் எதனா செய்வோம், கலந்துக்குவோம், இந்த மாதிரி காரியத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோன்னு அந்த மிஷினரிமார் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த ஊரார் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்கள ஒதுக்கி தனியாக தள்ளி வச்சுட்டாங்க. அவங்கள ஒதுக்கி தள்ளியாக அவங்க எதுவுமே இந்த ஊரில் தண்ணி எடுக்கக்கூடாது, ஊரில் எந்த கடையிலையும் எந்த பொருளை வாங்கக்கூடாது ஒரு சட்டத்தை போட்டாங்க. இவங்க கடை பொருளெல்லாம் வெளியே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. தண்ணி என்ன பண்ணுறது? உடனே இவங்க யோசித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்த உடனே அங்கேயே அவங்க வீட்டிலேயே ஒரு கிணறை வெட்டினாங்க. கிணறை வெட்டி தண்ணி எடுத்து அந்த தண்ணியை பயன்படுத்தி கொண்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஆனது. கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த ஊராருடைய தண்ணியெல்லாம் நின்று போச்சு. அந்த ஊராருடைய தண்ணியெல்லாம் நின்று போச்சு. இவன் கிணத்துல மட்டும் தண்ணி இருக்குது. அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, அவனை ஊரை விட்டு ஒதுக்கிட்டோம், அவன் வீட்டில் தண்ணி இருக்குது, அவன் கேட்டால் கொடுப்பானா? அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. கேட்ட உடனே அவன் ஒன்றும் சொல்ல, வாங்க
உங்களுக்காக தான் ஆண்டவர் தண்ணி கொடுத்துக்கிறாரு. அவனை கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் அவன் தண்ணி கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு நன்மை உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களுக்கு அந்த விழிப்பு இல்லாமல் நம்ம ஊரோடு இருக்கிறோம், ஊரோடு ஒத்து போனோம், அப்படிதானே, அப்படிதானே, ஊரோடு ஒத்து போனோம், நம்ம ஒத்து போயிடலாம் அப்படின்னு அந்த மிஷினரி ஒத்து போயிருந்தாங்கன்னா அந்த ஊர் மக்களுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஊர் மக்களை ரட்சித்திருக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சிந்தையிலும் தெளிவு இருக்கும்போது, நம்ம புத்தியிலும் தெளிவு இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவன் என்கிறதான ஒரு ரட்சிப்பின் தெளிவு நமக்குள்ளே இல்லைனா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சாபங்கள் நம்ம மேலே வந்து பழிக்கும். அந்த சாபத்திலிருந்து நாம் யார் பணம் கொடுத்தாலும் உங்களை மீட்டு எடுக்க முடியாது. சாபத்தில் மாட்டிக்கிட்டா நம்ம மீட்டு எடுக்க முடியாது. தாவீதை நீங்கள் எடுத்துக்கொண்டா கூட, தாவீது ஒரு தப்பு சொல்லிட்டாரு. அந்த தப்புக்கு அவருக்கு நிறைய சாபங்கள் உண்டானது. அதுக்கு பிறகுதான் அவருக்கு நன்மைகள் உண்டானது. அவர் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் முறையிட்டு கேட்கிறார். ஆண்டவர் அவருக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த சாபத்தினால எவ்வளோ தீமைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது தெரியுமா? அவரை விரட்டி விரட்டி அடித்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர் செய்த ஒரு சின்ன காரியம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சிந்தையில் தெளிவு இருக்கும்போது, கிறிஸ்தவன் என்கிறதான ஒரு தெளிவு இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது சாபமாய் உங்களை பின்தொடரும். அந்த சாபமாய் பின்தொடரும் போது அந்த சாபங்கள் உங்களை விடாது. வழிய வழிய தலைமுறை தலைமுறை உங்களை பாதிக்கும். அதை நாம் தெரிந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பொல்லாத உலகமே, பொய்யான உலகமே, மேட்டிமையான ஜனங்களே. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இன்னும் நிறைய இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். நேரமாகிவிட்டது. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். அல்லேலூயா. பொல்லாத உலகமே. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பொய்யான உலகமே. பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி எத்தனை பேர் வாழுறான் அந்த உலகத்தில் தெரியுமா? நம்ம வைத்து நம்முடைய வரி பணங்களை எடுத்து அவன் வாழுறான். அல்லேலூயா. மேட்டிமையான ஜனங்களே, இதில் நீ வாழ முடியாது. இயேசு இல்லாமல் நீ வாழ முடியாது. இதில் நீ வாழ முடியாயா. மேட்டிமையான ஜனங்களே, பொல்லாத உலகமே, பொய்யான உலகமே, மேட்டிமையான ஜனங்களே, இதில் நீ வாழ முடியாதையா. இதில் நீ வாழ முடியாதையா. மேட்டிமையான ஜனங்களே, கர்த்தருடைய வசனமே உன் கால்களுக்கு தீபமே. கர்த்தருடைய வசனமே உன் கால்களுக்கு தீபமே. பாதைக்கு வெளிச்சமே, நீ மறந்து போகலாமா? உன் பாதைக்கு வெளிச்சமே. பொல்லாத உலகமே, மேட்டிமையான ஜனங்களே. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்டிமை, பெருமை தான் நிறைய இருக்குது. முடியாதையா, இதில் நீ வாழ முடியாதையா. மேட்டிமையான ஜனங்களே, கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. அதிசயமானவரை நீ மறந்து போகலாமா?
ஆலோசனை கர்த்தரை நீ மறந்து போகலாமா? பொல்லாத உலகமே, பொய்யான உலகமே, மேட்டிமையான ஜனங்களே, இதில் நீ வாழ முடியாதையா, இதில் நீ வாழ முடியாதையா, மேட்டிமையான ஜனங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஸ்தோத்திரம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அந்த வசனத்தில் நடந்தால் தான் முடியும், இல்லைன்னா அந்த உலகத்தில் வாழ முடியாது. கிறிஸ்தவனாய் வாழணும், கிறிஸ்து சிந்தையில் வாழணும், கிறிஸ்து புத்தியில் வாழணும், கிறிஸ்துவனுடைய தெளிவில் வாழணும்னு சொன்னால் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் தான் வாழ முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுமா? கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ வார்த்தை கேட்டீங்க, சில பாடல்களை கேட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தினாரா? ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தினாரா? எந்த காரியத்தில் நாம் விழிப்பு இல்லாமல் இருக்கிறோமோ, கிறிஸ்துவுக்காக, புருஷனுக்காக அல்ல, கணவனுக்காக அல்ல, மனைவிக்காக அல்ல, பிள்ளைகளுக்காக அல்ல, உன் நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்ய போகிறோம்? கிறிஸ்துவனுடைய சிந்தை, ஓ நாம் என்ன செயல்பட போகிறோம்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. என்ன வார்த்தை கேட்டீங்களோ அதை உணருங்க. என்ன வார்த்தை கேட்டீங்களோ அது அந்த வார்த்தை உன்னை நடத்தும். அந்த வார்த்தை நடத்தும், மனிதர்கள் நடத்த மாட்டாங்க. அந்த வார்த்தை உன்னை சிறப்பான வழியிலே நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்க மரத்தை போல் நீ இருக்கணும்னு சொன்னா ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உனக்கு உணர்த்துவார். அந்த வார்த்தைகள், ஆண்டவர் உணர்த்தின வார்த்தைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வார்த்தைக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் என்ன வார்த்தை உணர்த்தினாரோ அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உணராவிட்டால் பிசாசு வந்து அவைகளை பறித்து செல்வான் என்று வேதம் சொல்கிறது. என்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்களோ, உங்களுக்குள்ளே அந்த வார்த்தைகள் கேட்கும் போது ஒரு உணர்வை ஏற்படுத்தினதோ அதை உணருங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிறதா எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் விழிப்பை ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.